போற்றி, திருத்தணி முருகா போற்றி. வைக்கம் வீரர் தந்தை பெரியார் நடந்தார். தந்தை பெரியார் பகுத்தறிவால் எங்கள் தமிழ் மகன் அண்ணா வளர்ந்தார். அண்ணா மீண்டும் வர வேண்டும், அனைவரும் சிரிக்கும் நிலை வேண்டும். அண்ணா மீண்டும் வர வேண்டும், அனைவரும் சிரிக்கும் நிலை வேண்டும். நாடும் வீடும் நலம் காண, நாளைய தலைமுறை சுகம் காண. அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா. இறைவனை காண்போம் என்பது நீ சொன்ன போதனை. ஏழைகள் சிரிக்கும் நிலை வரும் முன்னே மறைந்ததுதான் பெரும் சோதனை. எப்போது நீ பிறப்பாய், எங்கள் துயரம் தணிப்பாய். சென்ற இடம்தான் எங்கே என்று வருவாய் இங்கே. அண்ணா மீண்டும் வர வேண்டும், அனைவரும் பிரிக்கும் நிலை வேண்டும். இயேசுவின் பொறுமை புத்தனின் கருணை இணைந்தே வாழ்ந்தது உன்னிடம். இகழ்ந்தவர் தம்மை வாழ்த்திடும் உள்ளம் இனிமேல் காண்பது யாரிடம். வானத்தை மனதால் அளந்தாய், வாழ்வுக்கு வழியாய் நடந்தாய். நான் எனும் நினைவை மறுத்தாய், நாம் எனும் உறவை வளர்த்தாய். அண்ணா மீண்டும் வர வேண்டும், அனைவரும் சிரிக்கும் நிலை வேண்டும். நாடும் வீடும் நலம் காண, நாளைய தலைமுறை சுகம் காண. அண்ணா அண்ணா அண்ணா. ஸ்ரீ ராமபிரபு, வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஊர்ல வருஷா வருஷம் ஸ்ரீராம நவமி திருவிழா கொண்டாடிட்டு வர்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த வருஷம் அதே விழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்னு நான் திட்டம் போட்டிருக்கிறேன். திட்டம் நல்லா தான் போடுறீங்க, ஆனா போட்ட மாதிரி தான் நடத்துறது இல்ல. என்னப்பா நடத்தல? என்ன நடத்தல? என்னத்தை நடத்துவீங்க? குலச்சிந்து பாடுறவங்களை கொண்டு வந்து கச்சேரி கதாகாலட்சேபம்னு கழுத்து அறுத்தீங்க. தப்பு தப்பு. இது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம். விமர்சனம் பண்றதே மகா பாவம். அவர் தவறா ஒண்ணு சொல்லுறீங்களே. விமர்சையா நடத்தணுங்கிற ஆர்வத்தை அப்படி சொன்னாரு. அன்பருக்கு ஆர்வம் மட்டும் இருந்தா போதாது. இந்த வருஷம் ஆளுக்கு 5 or 10 கூடுதலா கொடுத்தாதான் விழாவை ஓவோன்னு நடத்தலாம். அது சரிங்க. போன வருஷம் வரவு செலவு கணக்கு என்ன ஆச்சு? அதை காட்டவே இல்லீங்களே. அப்போ என்ன நீ? அவர் கேள்வி கேட்டதுல என்னங்க தவறு? யாரா கேக்குறது? இவனா? என்னடா சொன்ன? இனிமே உங்க கூட சேர்ந்து நாங்க திருவிழா நடத்த தயாராகி, வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு ₹1 எங்களால திரட்டவும் முடியும், திருவிழா நடத்தவும் முடியும், உங்க ஊழலை நிறுத்தவும் முடியும். இன்னும் யார் யாருக்கு கை இருக்கும் அவங்கெல்லாம் அடிக்க வரலாம். என்னடா சவாலா விடுற? அடிச்சு என்னடா செய்வேன்?
ஏண்டா ராஜா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானே? என்னம்மா அது? மாமாவை 4 பேருக்கு முன்னால நடுத்தரவுல நிக்க வச்சு கணக்கு கட்டியாமே, இது உனக்கே நல்லா இருக்கா? அம்மா, ஸ்ரீராமநவமி பேரை சொல்லி ஊர் பணத்தை வசூல் பண்ணி கொள்ளடிச்சு உள்ள வச்சு பூட்டிட்டா சும்மா விடுவானுங்களா? பொது பணம்னா கணக்கு கேட்கத்தான் கேட்பாங்க. கருத்தா நிறுத்துடா. கேக்குறவங்க நிர்வாகத்தை நடத்தி பார்த்தா அப்ப தெரியும். அம்மா, நாங்க நிர்வாகம் பண்ணத்தான் போறோம், அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அப்பதான்டா தெரியும் அதுல இருக்கிற கஷ்டம் நஷ்டம். எப்படியோ செத்து சுண்ணாம்பாயி கண்டவங்ககிட்ட கையேந்தி இந்த மட்டுமாவது திருவிழாவை நடத்துறாரு உங்க மாமா. அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும்டா. அம்மா, உங்க அண்ணனாச்சே நீங்க பறிஞ்சு பேசுறீங்க. அவர் செய்யற அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா. 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு 1000 ரூபாய் கணக்கு எழுதி காட்டுறாரு. கோயில் திருப்பணி ஆச்சேன்னு கொஞ்சமாவது கருணை வேண்டாம்? சிச்சி, அவர் எந்த விஷயத்துல தலையிட்டாலும் அதுல சுயநலம் இல்லாம இருக்காது. சுத்த சுரண்டல் பெருவி பொறுப்பு இல்லாத மனுஷன். நீ இருக்கிய பொறுப்போட தெரியல? பெருசா காலேஜ் படிப்பு படிச்சுட்டு இப்ப கலப்பைய பிடிச்சு உழுதுகிட்டு இருக்க. அதையாவது பொறுப்போட கவனிக்கிறியா? யாரு எக்கடு கேட்டா உனக்கு என்னடா? நீ என்ன கண்ணால பாத்தியா? பார்க்கணுமா? அதான் ஊரே சொல்லுத. இத பாருடா, கேக்குற காதுக்கும் பாக்குற கண்ணுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அதுவும் இல்லாம அவர் யாரு? என் கூட பிறந்தவர், உனக்கு மாமா. இன்னைக்கு நல்லது கெட்டது ஒண்ணுன்னா அவர் தான் முன்னால வந்து நிப்பாரு. இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவருக்கு மருமானா போறவன் நீ. அம்மா, அந்த ஆசையை மட்டும் மறந்துருங்க. நம்ம குடும்பத்தையே குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிற ஆள்ல முதல் ஆளு உங்க அண்ணன் தான். சரி, அதை விடுங்க. இந்த ராஜா பையன் இருக்கானே, அதான் அந்த ரவுடி ராஜா, அவனோட சேர்ந்துக்கிட்டு பட்டணத்து பொன்னையா என்ன அவங்க அப்பவே வந்தாலும் திருவிழாவை நடத்த முடியுமா அப்படின்னு சவால் விடுறானுங்களேங்க. யார் அவன்? ஆமா, வா. யாருக்கு அவன்? அவனுக்கு என்ன அவ்வளவு தைரியம்? தைரியமாவது பாழாவது. உப்பு முஞ்சனா தண்ணி, தண்ணி மிஞ்சனா உப்புன்னு உதவாக்கிற பசங்க. அந்த மாதிரி பசங்க எல்லாம் முகத்துல காரி துப்புற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு என்ன கேள்வி கேட்கறங்க. ஏதோ இந்த பதவி அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போறேன். என்ன பண்றது? அதே ஐயா அவருக்கு தெரிஞ்சிருந்தா கேப்பாரா இந்த மாதிரி எல்லாம் சவால் விடுவானா? அப்பா, எப்படியும் இந்த திருவிழாவை நம்ம நடத்தாம விடக்கூடாது. அதுக்காக எவ்வளவு செலவானாலும் சரி, நடத்தி ஆகணும். இப்ப இந்த திருவிழாவை நானே முழுசா நடத்துறதா இருந்தா எவ்வளவு செலவாகும்? கொஞ்சம் தாராளமா செலவு பண்ணி பழக்கப்பட்ட கைங்க இது. குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நேந்தி நிறவி இந்த திருவிழாவை நடத்தலாம். அவ்வளவுதானே? அப்பா, அந்த 10,000 நாமே கொடுத்து திருவிழாவை சிறப்பா நடத்தி காட்டுவோம். அப்பதான் அந்த ரவுடி பையனுக்கு புத்தி வரும். கரெக்டுமா, நீயே நேரடியா வந்து திருவிழாவை ஜாம் ஜாம் நடத்தி கொடுமா. ஓ ஷூர், கண்டிப்பா வருவேன். சரிம்மா. ஹலோ, யாரு? ராதாவா? என்னம்மா? 10,000மா? 10,000மா? சரி, கொடுத்துடுறேன். வணக்கம் வணக்கம். சொணக்கம் சொணக்கம். என்ன வந்த உடனே சொணக்கம்ன்றீங்க? வணக்கத்துடைய தம்பியே சொணக்கம் தானே. என்னய்யா, ஸ்ரீராம நவமி சௌரியமா? ஏதோ அந்த ராமச்சந்திரன் தான் என்ன காப்பாத்துறாரு. நான் கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்டேன். அவர்தான் நம்மள மறந்துட்டாரு. உனக்கு என்ன சொல்லு? அதுக்கு இதுக்குன்னு ஊரு பூரா வசூல் பண்ணுவேன். அதுல கொஞ்சம் கிள்ளி நைவேத்தியம் பண்ணிட்டு பாக்கியம் முதல்ல மாதிரி முழுங்கிடுவேன். இந்தா 5,000. 5,000மா? மிச்சம்? ஏது மிச்சம்? ஆளுக்கு பாதி. சரியா போச்சு. என்னங்க அக்கிரமா? எதையா அக்கிரமா? அது இல்லைங்க, தெரியாதனமா அந்த பொண்ணை திருவிழாவுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டேன். அதுவும் ஒத்துக்குச்சு. ஏயா, பணம் கொடுத்தவங்க வரத்தான் செய்வாங்க, வேடிக்கை பார்க்கத்தான் செய்வாங்க. அப்ப இந்த பணம் எனக்கு தேவையில்லைங்க. நானே ஊர்ல வசூல் பண்ணி திருவிழாவை ஜாம் ஜாம் நடத்தினேன். அப்ப போ. போனா அப்ப இரு இருந்தா இதை படுத்து தூங்கு. இல்லைங்க, அந்த பொண்ணு நேரடியா வந்தா இந்த 5,000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? எனக்கு அதெல்லாம் என்ன மிரட்டுற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த 5,000த்துல வான வேடிக்கையோட ஜாம் ஜாம் நடத்திடணும். இதுலயா? இதுலயே தான். அப்ப ஒண்ணு செய்யுங்க, அந்த பொண்ணை எப்படியாவது ஊருக்கு வரவிடாம தடுத்து நிறுத்திடுங்க. அந்த 5,000த்துல 1000 எடு. அடச்சீ, நீ ஒரு பெரிய மனுஷனாயா? ஏற்கனவே 5,000 ரூபாய் முடிஞ்சிருக்கிறேன். அல்பே ஒரு 500யா? ஆனா ஒரு 250, ஆனா ஒரு 120. அதை விட கீழே போக கூடாது. என்னயா, காரை இங்க கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி இருக்கிறியா? ஐயா, கரெக்ட் தான். கரெக்ட் தானே? சரி சரி. ராமநவமி உற்சவத்துக்கு ரூபா 10,000 எழுது. 10,000 காட்சி எவ்வளவு போச்சு? 10,000. 10,000? 5,000 கொடுத்தீங்க. நீ 10,000 எழுதியா? அது எப்படி எழுத முடியும்? அது எப்படிங்க எழுத முடியுமா? இப்போ 15,000 கேட்டுங்களா? எனக்கு 10,000 எழுத. வாங்கிறது லஞ்சம். அதுல வரை என்ன எண்ணி பாக்குறேன், எண்ணிலையா பாக்குறேன். போலீஸ் இதுவரைக்கும் எதையுமே அறவே ஒழிச்சதா வரலாறே கிடையாது.
ஹலோ எஸ் 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 நம்ம ரகசிய இடத்தை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ரைட், உடனே இந்த இடத்தை காலி பண்ணிடுங்க. ஆளுக்கு ஒரு திசையா தலைமறைவா டெல்லி ஆகுறான்னு போயிடுங்க. அப்போ நம்ம கதி அதான் கதிதான். அதே பரோட்டா, உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்ல. நாங்க என்னங்க சொல்றது? கடினா கடிப்போம், கொலைனா கொலைப்போம். வெறி நாய் மாதிரிங்க. நம்ம வேட்ட நாய்ங்க. ராணி ராணி ராணி. ஹலோ டார்லிங், என்ன இது? வர வர உங்களுக்கு ராத்திரி பகல்ல வித்தியாசம் இல்லாம போச்சு. இப்பதானே குளிச்சுட்டு வரேன். ராணி, நிலைமை தெரியாம விடறாரு. போலீஸ் புலிங்க நம்ம கோயிக்கூடார் நுழைஞ்சாச்சு. அதுக்கு பாயறதுக்கு முன்னால நம்ம முந்திக்கணும். அப்போ எங்க போறதாக உத்தேசம்? அதுதான் எனக்கு புரியல. உள்ளூர்ல தலைமறைவா இருக்கிறான்னா யாராவது ஒரு பெரியவங்க உதவி இருந்தா இருக்கலாம். ஐடியா சொல்லு சொல்லு. மெட்ராஸ்ல பொன்னையான்னு உங்களுக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறாங்க. அரியே ஆற்றலே இன்பமே. பெரியப்பா யாரப்பா நீ? நான் உங்களை பெரியப்பான்னு கூப்பிடுறேன். நீங்க என்ன யாரப்பான்னு கேக்குறீங்க. இவ்வளவுக்கு காரணம் எங்க அப்பாதான். அப்பாடா? ஆமா பெரியப்பா, உங்க கூட பிறந்த தம்பி கந்தசாமியுடைய மகன்தான் நான். இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்தும் நான் இப்படி சொல்றேன்னு வருத்தப்படாத. என் தம்பிக்கு மகனா பிறந்துட்ட பாவத்துக்காக 1,00,000 ரூபாய் உனக்கு தர சொல்றேன், வாங்கிட்டு போய். உங்களுக்கு சேவை செய்யணுங்கிற லட்சியத்தை விட அந்த 1,00,000 ரூபாய் எனக்கு பெருசுல பெரியப்பா. நான் உங்களை தேடி வந்தது உங்க பணத்துக்காக இல்ல, உங்க குணத்துக்காகத்தான். எங்க அப்பா செஞ்ச துரோகத்துக்கு பரிகாரமா நான் உங்ககிட்ட இருக்கத்தான் வந்தேன். ஆனா நீங்க அத பரிகாசமா நினைச்சு எனக்கு பணம் உதவி செய்யறதா சொன்னீங்க. பெரியப்பா, என் உடல வரவு இருக்குது, உழைச்சு பழக்கம் இருக்குது, அதோட சம்பாதிக்கிற திறமை இருக்குது. நான் வரேன் பெரியப்பா, நான் வரேன். பெரியப்பா, உண்மையாவே நான் போறது நீங்க விரும்புறீங்களா? சொல்லுங்க பெரியப்பா, சொல்லுங்க. உங்க வேலைக்காரங்கள ஒருத்தனா இருக்குவாங்க, எனக்கு அனுமதி கொடுங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாட்டையும் நானும் சாப்பிட்டு காரமெல்லாம் உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்கிறேன். இங்க வேலைக்காரங்களுக்கும் எஜமானுக்கும் வித்தியாசம் கிடையாதுப்பா. எல்லாருக்கும் ஒரே வகையான சாப்பாடு. சரி, அதுலதான் வித்தியாசம் இல்லை. அவங்களுக்கு சம்பளமாவது தரீங்க இல்லையா? அது இல்லாம எப்படியப்பா வேலை செய்வான்? நான் செய்யற பெரியப்பா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காகவே நான் உழைக்கிறேன். இப்போ அது என் பேச்சு நம்புங்க பெரியப்பா, இப்போ அது என் பேச்சு நம்புங்க. என்னப்பா படிச்சிருக்க? கல்யாணம் காட்சி ஏதாவது நடந்திருக்கா? பிஏ முடிச்சு கல்யாணம் ஆச்சு. ஆனா அவ செத்து போய் 2 வருஷம் ஆகுது. மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மனசு இல்லாம தனிக்கட்டையாவே வாழ்ந்துட்டு இருக்க பெரியப்பா. சோமு, உள்ள போப்பா. வெளியில பெட்டி வச்சிருக்கிறேன், அதை எடுத்துட்டு வந்துடுற பெரியப்பா. யாருப்பா அது? என் தம்பி மகம்மா, உனக்கு அண்ணன். ஓஹோ, உங்களை மோசம் பண்ணிட்டு எங்க ஓடி போயிட்டாருன்னு சொன்னீங்களே, அவர் மகனா? ஆமாம்மா, ஆமா. சோமு, என் மக ராதா. நீடோடி வாழ்க்கம்மா. பரமசிவமா, இந்த பெட்டி கொண்டு உள்ள வைடா. ஏமா ராதா, இன்னும் என்னம்மா அடியில ராகு காலம் வரத்துக்குள்ள புறப்படுமா? அப்பா, நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். ராகு காலம் யமகண்டம் சொல்லி நேரத்துக்கு மருந்து சாப்பிடாம இருந்துடாதீங்க. சாப்பிடுறமா ஆயம்மா, குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்க. இந்த பாருமா, இங்க ஒண்ணும் அவசரம் இல்ல. பட்டணத்தை விட கிராம சூழ்நிலை அமைதியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். நிம்மதியா 4-5 நாள் இருந்துட்டே வா. வரேன்பா, வரேங்க. பெரியப்பா, தங்கச்சி எங்க போகுது? நம்ம கிராமத்துல திருவிழா, அதுக்காக. எல்லாத்தையும் இடிச்சு நசுக்கு. வயது நசுங்கி போச்சு. இப்ப எதுக்கு வந்த? மாமா, இந்த பரசுராமன் 10,000 கொடுக்கணும்ல? ஆமா. அதை தள்ளுபடி செய்ய சொல்லிட்டீங்களா? ஆமாப்பா, அவனுக்கு ஏகப்பட்ட நஷ்டமா, அதனால தான் தள்ளிட சொன்னேன். சோமு, இது யார் தெரியுமா? எனக்கும் உங்க அப்பனுக்கும் அக்கா மகன். அப்படியா? மாமா, மாமா, மாமா.
ஏயா கார் வர்றது உன் கண்ணுக்கு தெரியல? ஏமா இவ்வளவு பெரிய டிராக்டர் வருதே, அது உன் கண்ணுக்கு தெரியல? சாலேஸ்வரம். ஆள பார்த்தா டிப் டாப்பா இருக்க, இப்படி அநாகரிகமா பேச உனக்கு வெக்கமா இல்ல? மரியாதையா டிராக்டர் எடு. முன்வெட்ட கால பின்னுக்கு வச்சு இந்த ராஜாவுக்கு பழக்கம் இல்ல. தர்மலிங்கம் சொன்ன அந்த ரவுடி ராஜா நீதானா? அடேடே, அந்த உருட்டல் பேர் வழிக்கு குருட்டுத்தனமா பணம் கொடுக்கிற பணக்கார பெண் நீதானா? ஐயோ பாவம். நீ ஒண்ணும் அனுதாபப்பட தேவையில்லை. டிராக்டர் எடு. நான் முதல்லயே சொல்லிட்டேன், எனக்கு பின்னுக்கு போற பழக்கம் இல்லைன்னு. உன் கார் உருப்படியா போய் சேரணும்னா மரியாதையா வண்டியை பின்னுக்கு எடு. இல்ல ஏன் அலற? வந்தா வரட்டுமே. குழந்தைய கார் ஓட்டின்னு வந்துருக்கு. இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் கூட கிடையாது. என்னமா செய்யறது? எல்லாத்துக்கும் பஞ்சம் வந்த மாதிரி அதுக்கும் பஞ்சம் வந்துருச்சு. ஏதோ அச்சி பொத்த மாதிரி நான் ஒருத்தனா இந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கிறேன். ஏண்டா? ஆமாமா, இந்த ஊர்ல இவரை விட்டா வேற யாரும் கிடையாது. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாத்துக்கும் இவர்தான். எதுக்கு புண்ணியம்? கேவலம் ஒரு ரவுடி பயல் அடக்க முடியல. இல்லன்னா அவன் டிராக்டர் கொண்டாந்து என் காருக்கு முன்னாடி நிறுத்திக்கிட்டு நிதானம் இல்லாம பேசுவானாயா? நிதானம் இல்லாம பேசினானா? ஏண்டா கடையெல்லாம் கூட மூடிட்டாங்களே, ஒருவேளை கலக்கலா இருக்குமோ? அது அவனை கேட்டதான் தெரியும். யாருமா? யாரமே? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அவனை சுட்டு பொசுக்கி சாம்பல விபூதியாட்டமா அள்ளி பூசிட்டு வந்துருவாரு. அப்ப போங்க, இப்பவே அந்த ரவுடி ராஜாவை இழுத்துட்டு வாங்க. ராஜாவா? அவனேதான். என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அவனை விட போங்க. போங்க. இருட்டோம் சேர்ந்தே போவோம். இத பரமா, நான் எப்பவுமே நல்லதே செஞ்சு பழக்கப்பட்டவன். அவன் வந்து உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? நினைச்சேன். என்ன அந்த ராஜாவோட பந்தல் தானே கொடுக்க போறீங்க? அதை எவனாவது முட்டா பைய செய்யற வேலை. நான் எப்பவுமே நல்லதையே செஞ்சு பழக்கப்பட்டவன். நாம போட்ட பந்தலை தான் நான் கொளுத்த போறேன்டா. ஐமா ஐமா, என்னம்மா விழா புறப்படலாமா? போலாமே. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? நடக்கக்கூடாத அக்கிரமம் நடந்து போச்சம்மா. என் வயிறெல்லாம் பத்தி ஏறினே. ஐயோ, நெஞ்சு துடிக்குது, கை காலெல்லாம் உதறுது. என்னால நிக்க முடியல. கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். வாடா, மரியாதை கம்மியாகிட்டா. பாவி கொட்டையை கொளுத்திட்டாம்மா. பந்தல பஸ்மமாக்கிட்டாம்மா. கண்காட்சி மாதிரி நான் சிங்காட்சி வச்சிருந்தேன், கரியாக்கிட்டானே. வருமா, பந்தலுக்கு முகப்புல வளைஞ்ச மூங்கில்ல நிறைய தொண்டி போட்டு வச்சிருந்த புல்லாங்குழல் மாதிரி காத்தடிச்சு அப்படியே விட்டு அடிக்கணும். ஐயோ, கரியாக்கிட்டானே. நான் என்ன சொல்ல போறேன்? எதுவும் பதப்பா. இந்த வருமா, எரியுது பாரு, இங்க பாரு. எப்படி எரியுது பாத்தியாமா? எவ்வளவு உயரமா எரியுது பாத்தியாமா? ஐயோ ஐயோ. சம்பு, எல்லாம் நல்லா எரியுதானே? எட்ட நின்னு பார்த்து சொல்றா. பாத்தியாமா? பாத்தியா? எரியவும் வச்சுட்டு நல்லா எரியுதான்னு எட்ட இருந்து எட்டியும் பார்க்க சொல்றான். கோயில் சொத்தை கொள்ளை அடிக்கிறதும் கொள்ளி வைக்கிறதும் யாருக்கு கை வந்த கலைன்னு இந்த ஊருக்கே தெரியும். மேடம், இது நமக்கு 2வது சந்திப்பு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எனக்கு பேச தெரியும். ஐயோ, உன்னை எதிர்த்து பேச அம்மா. பல ஏக்கராக்களுக்கு சொந்தக்கார பொண்ணு இவ்வளவு ஏளனமா பேசுறீயா? இந்த மாதிரி தூபம் போட்டு தூண்டி விட்டு பொழப்படத்த வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடியா? உன்னை மாடுன்னு சொல்றானேம்மா. பந்தலுன்னா சாதாரண பந்தலா? அதுல பெரிய மகாநாடே நடத்தலாம். எவ்வளவோ பெரிய கச்சேரி எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். குன்னக்குடி, லால்குடி, அரியக்குடி, பரமக்குடி, ஒரு குடியும் இல்லாம போச்சு. நினைச்சா கப்புன்னு இருக்குதுமா வயிறு. என்னடா அது? என்ன நடந்தது? அம்மா, இவங்க போட்ட பந்தல நான் கொளுத்திட்டேனா, அதுக்காக இந்த பெரியவரும் இந்த பொண்ணு என்கிட்ட நியாயம் கேட்க வந்திருக்காங்க. யார் இந்த பொண்ணு? பட்டணம் பொன்னையாவோட மக. ஏம்மா, என் மகன் கொளுத்துனதை நீங்க யாராவது பாத்தீங்களா? பார்க்கலைங்கிறதுக்காக
குற்றம் செஞ்சவங்களை கேட்காம விட்டுறணும்னு எந்த நியாயத்துல சொல்லிருக்கு? மேடம் வீண் பேச்சு எதுக்கு? உங்களுக்கு திருவிழா நடத்துறதுக்கு பந்தல் வேணும், அவ்வளவுதானே? ஆமா. ஆல் ரைட், இந்த பந்தலையே நீங்க உபயோகப்படுத்திக்கங்க. ஆமா, எனக்கு திருவிழா தான் முக்கியம். யார் நடத்தினாலும் ஆட்சேபனை கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யார் யாரையோ வரவழைச்சு கட்சியை நடத்த போறதாக சொன்னாரே, அந்த எல்லா குடி ப்ரோகிராமையும் இங்கே நடத்த சொல்லுங்க. நீ போட்ட பந்தல்ல நாங்க என்ன திருவிழா நடத்தணும்? ஏன் நடத்தினா என்ன? ஏமா நமக்கு வெக்கமான இல்ல? நம்ம பந்தல் எரிஞ்ச உடனே என் வயிறு எரிஞ்சு போச்சு. கச்சேரிக்கு வந்தவங்களெல்லாம் உடனே திருப்பிட்டேன். அதுக்குள்ளவா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படிம்மா சொல்வாரு? இதெல்லாம் உண்மையா இருந்தா தானே. மாட்டுக்கொட்டா மாதிரி ஒரு பந்தலை போட்டுட்டு வாங்கின பணத்தை ஏப்ப விட்டுட்டு இவரே பந்தலை எரிய வச்சுட்டு இப்ப நெய்யில வேண்ட அப்ப மாதிரி குதிக்கிறாரு. இத பாருங்க மேடம், எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கலாம், ஆனா சில பேரை தான் நம்பணும். ஏண்டா செய்யறதையும் செஞ்சுட்டு சத்தியம் வந்த மாதிரி தத்துவமா பேசுற? இவங்க கிட்ட என்ன பேச்சு? வாங்கம்மா போலாம். நீங்க வாங்கம்மா போலாம். அம்மா, நான் சொல்றத கேளுமா. இது கடவுள் கைங்கரியம், அவருக்காக நடத்தப்படுற திருவிழா. நீ பட்டணத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, இந்த திருவிழாவில கலந்துக்காம போறது நல்லது இல்லம்மா. முடியாது, நாங்க வரோம். இந்த பாருமா, இங்க பகைக்கோ உறவுக்கோ கோபதாபத்துக்கோ இடம் இல்ல, பக்தி தான் முக்கியம். வாமா வா. நடக்கட்டும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஜானகியின் நாயகனே ராமச்சந்திரா, ஸ்ரீராமச்சந்திரா, தர்மம் ஜெயிக்கும் என்று சொன்னவனே ராமச்சந்திரா, ஸ்ரீராமச்சந்திரா. நீ நாடாள வர வேண்டும் இந்த நாளிலே, நெடுங்காடாள போனவனே அந்த நாளிலே. ஜானகியின் நாயகனே ராமச்சந்திரா, ஸ்ரீராமச்சந்திரா, தர்மம் ஜெயிக்கும் என்று சொன்னவனே ராமச்சந்திரா, ஸ்ரீராமச்சந்திரா. தந்தை சொல்லை மீறவில்லை தசரதன் பிள்ளை, நீ தசரதன் பிள்ளை. இன்று தகப்பன் சொல்லை மதிப்பதில்லை தருதலை பிள்ளை, சில தருதலை பிள்ளை. ஒரு பிழையும் புரியாமல் பதவி விட்டு சென்றாய், அதை பரதன் கையில் தந்தாய் ராமா. ஒரு பிழையும் புரியாமல் பதவி விட்டு சென்றாய், அதை பரதன் கையில் தந்தாய். இன்று தவறுக்கு மேல் தவறிழைப்போர் தர்மம் இது என்றார், வாழ்வில் தர முயன்றார். கோசலை ராமா, கல்யாண ராமா, அனந்த ராமா, சீதாராமா, அடியவர் மனம் ஆடலாமா. ஜானகியின் நாயகனே ராமச்சந்திரா, ஸ்ரீராமச்சந்திரா, தர்மம் ஜெயிக்கும் என்று சொன்னவனே ராமச்சந்திரா, ஸ்ரீராமச்சந்திரா. தம்பி என்று வேறு ஜாதி மகனை சொன்னாயே, என் தம்பி என்று வேறு ஜாதி மகனை சொன்னாயே, அந்த குகனை சொன்னாயே. இன்று 100 ஜாதி 100 வேதம் நாட்டில் இருக்கு, பேசும் பேச்சில் இருக்கு. ராவணனின் தம்பிக்கு நீ வாக்கு கொடுத்தாய், பட்டம் சூட்டி முடித்தாய் ராமா. ராவணனின் தம்பிக்கு நீ வாக்கு கொடுத்தாய், பட்டம் சூட்டி முடித்தாய்.
இன்று ஆளுக்கு ஒரு வாக்குறுதி நாளும் கொடுத்தார், அதை காற்றில் விடுத்தார். கோசலை ராமா, கல்யாண ராமா, அனந்த ராமா, சீதாராமா, அடியவர் மனமாடலாமா. ஜானகியின் நாயகனே ராமச்சந்திரா, ஸ்ரீராமச்சந்திரா, தர்மம் ஜெயிக்கும் என்று சொன்னவனே ராமச்சந்திரா, ஸ்ரீராமச்சந்திரா. சூரியனின் வம்சத்திலே வந்தவன் நீயே, வாரி தந்தவன் நீயே. நீ சத்தியத்தாய் பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா, அன்பின் எல்லை அல்லவா. அணில் முதுகில் 3 கோடு போட்டவன் நீயே, அன்பை காத்தவன் நீயே. ஸ்ரீராமா, அணில் முதுகில் 3 கோடு போட்டவன் நீயே, அன்பை காத்தவன் நீயே. மாதம் 3 முறை மழை பொழிய நீ வருவாயே, அதற்கு வழிவகுப்பாயே. கோசலை ராமா, கோதண்ட ராமா, கல்யாண ராமா, பட்டாபி ராமா, அனந்த ராமா, அயோத்தி ராமா, சீதாராமா, ராஜா ராமா, அடியவர் மனமாடலாமா. ஜானகியின் நாயகனே ராமச்சந்திரா, ஸ்ரீராமச்சந்திரா, தர்மம் ஜெயிக்கும் என்று சொன்னவனே ராமச்சந்திரா, ஸ்ரீராமச்சந்திரா. ராஜா மாதிரி ஊருக்கு ஒரு புள்ள இருந்தா யாருக்கும் எந்த குறையும் இருக்காது. தங்கமான புள்ள, தங்கமான புள்ள. ஆஹா, விழா ரொம்ப பிரமாதம். நடத்துறது யாரு? ராஜா. ராஜா மாதிரி ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தா யாருக்கும் எந்த குறையும் இருக்காது. தங்கமான புள்ள, தங்கமான புள்ள. ஜோசப், கள்ளக்கடத்தல்ல இதெல்லாம் சர்வ சாதாரணம். சரக்கு குடிப்படுறது சாதாரணங்க. ஆனா நான் சொல்ல வந்தது தெரியும்டா. அரமனை மாதிரி வீடு, ஆகாய கப்பல் மாதிரி காரு, ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் அரசாங்கம் பறிமுதல் செஞ்சிருச்சுன்னு சொல்லத்தானே வந்தேன். அது மட்டும் இல்லைங்க, கோட்டை மாதிரி இருந்த நம்ம வீட்டை விட்டுட்டு இப்ப ஹோட்டலுக்கு வந்தோம். அதுக்கு இப்ப ஆபத்து. எல்லா ஹோட்டலுக்கும் செக் பண்ண சொல்லி சிஐடிகளுக்கு ஆர்டர் வந்திருக்கான். வரட்டா வரட்டும். சிஐடி இங்க உள்ள வந்தா இந்த ஹோட்டல் மாடியில ஹெலிகாப்டர் வரும். அரெஸ்ட் பண்ண வந்தவங்க ஆகாயத்தை பார்த்துட்டு நிக்கணும். எஸ் ஸ்பீக்கிங். சார், பம்பாயில இருந்து கண்ட்ரோல். யார், சோமுதானே? இல்ல, வைரவம் பேசணும். எஸ். அப்படியா? ஐ சி. வெரி குட், வெரி குட். நீ உடனே புறப்பட்டு அடுத்த பிளைட்ல இங்க வந்து சேர். என்ன சொன்ன? சோமு இப்ப பம்பாயில இல்ல, ஒரு பெரிய இடத்துல போய் சேர்ந்திருக்கிறான். அப்ப நம்ம விதி அந்த பெரிய இடத்தையே நமக்கும் உரிய இடமா மாத்த போறேன். அப்படின்னா அந்த பெரிய இடம் வேற யாரும் இல்லடா, என் கூட பிறந்த அண்ணன் தான். நானே என் அண்ணன் பொன்னையாவும் ரத்த குழந்தைங்க. படிகாரமும் கற்கண்டும் மாதிரி ஒரே சாயல், ஒரே இத்தனை வருஷமா என் உள்ளத்துல புதஞ்சு கிடக்கிற ஒரு உண்மையை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன தெரியுமா? அதை கேட்டு மன கலக்கமோ கவலையோ அடையாம எனக்கு உதவி செய்யறதா நீங்க 2 பேரும் வாக்குறுதி கொடுக்கணும். உங்களுக்காகவும் குழந்தை ராதாவுக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆமா பெரியப்பா, இந்த உடம்பே உங்களுது. இதை செருப்பா தைச்சு உங்க காலுக்கு போட்டாலும் என் கடமை செய்யறாது. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே செஞ்சு முடிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல சோமு, இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு மரணம் சம்பவிக்கும் என் ஜாதகத்துல எழுதி. உங்க பெரியப்பா, இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை, நான் நம்பவே மாட்டேன். இல்ல சோமு, நீ சொல்றது தவறு.
என் ஜாதகத்துல என்ன எழுதியிருக்கோ அப்படியேதான் உன் பெரியம்மாவும் என்னை விட்டு போயிட்டு. அதை இப்ப நினைச்சாலும் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. அஸ்லாமணி, இன்னும் 1 வருஷ காலம் ராதாவுக்கு கல்யாணம் ஆகிற யோகம் இல்லைன்னு ஜாதகத்துல எழுதி இருக்கு. மீறி செஞ்சா அவ விதவி ஆகிறாள். அதனால என்ன பெரியப்பா, அடுத்த வருஷம் செஞ்சுட்டா போகுது. ஒருவேளை நானே அதுக்குள்ள போயிட்டேன்னா? சிவசிவா, என்ன மாமா இது அவசரம் குடித்த மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் கேட்கறதுக்காக நான் உயிரோட இருக்கிறேன். ஏன் மாமா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு இன்னொரு உயிரை பலி கொடுத்தா அந்த கண்டம் தவறிடும் சொல்றாங்களே, அது உண்மையா இருந்தா கரெக்டா சொல்லுங்க. உங்களுக்கு என்னைக்கு கண்டனம், அன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஒண்ணுக்கு டபுளா நாங்க 2 பேருமே செத்து போறோம். உங்க 2 பேர் மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல போறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ராதாவுக்குள்ள தோஷமும் அவளை விட்டு விலகிட்டு, அவளுக்கு பிடித்தமான கணவன் கிடைச்சி கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் ஆட்சி முழுவதுக்கும் நீங்க 2 பேரும் ட்ரஸ்டிகளா இருந்து வரணும். அதோ வக்கீல் சாரே வந்துட்டாரே, வாங்க வக்கீல் சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என் தங்கையோட மக மாசிலாமணி. வணக்கம். வணக்கம். என் தம்பி மக சோமு. வணக்கம் சார். வணக்கம் மாமா. ஆபீஸ்ல வேலை இருக்குது, அதுக்கு போய் காணிக்கிறேன். சரி சரிப்பா, ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரி உட்கார். நீங்க சொன்னபடியே மாசிலாமணி சோமு இவங்க 2 பேரையுமே இந்த ஆஸ்திக்கு ட்ரஸ்டிகளா நியமிச்சு உயிரை எழுதி முடிச்சுட்டேன். சரி, ஆனா அது ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. அதாவது இந்த மாதிரி எழுதுறப்போ சில அசம்பாவிதமான வார்த்தைகளையும் சேர்க்க வேண்டிய இக்கட்டான நிலைமை ஏற்படுவது உண்டு. அதாவது உங்க பொண்ணு ராதாவுக்கு புரியுது. ஒருவேளை ராதாவுக்கு கல்யாணம் ஆகாமலே ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா, ஏற்பட்டா இந்த ஆஸ்திக்கு ட்ரஸ்டிகளா இருக்கிற மாசிலாமணி சோமு இவங்க 2 பேருமே இந்த ஆஸ்தி முழுவதையும் சமமா பங்கிட்டுக்க வேண்டியது. மருமப்புள்ள மாமா, மருமப்புள்ள மாமா, மருமப்புள்ள மாமா. இப்ப நம்ம 2 பேரும் ஒரே கட்சிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. இதை விட பிரமாதம் நேத்து நீங்க நடத்தின திருவிழா. A1 எக்ஸலென்ட். Thank you. உங்களை நான் என்னமோ நினைச்சேன். பச்சையா சொல்லுங்களேன். ரவுடின்னு நினைச்சிருப்பீங்க. ஆமா, இப்ப என்ன நினைக்கிறீங்க? ரவுடிக்கு ரவுடி. கெட்டவங்களுக்கு கெட்டவன். ஓ, நான் வரேன். எப்போ எங்கேன்னு சொல்லாம போனா என்ன அர்த்தம்? வரேன்னா போறேன்னு அர்த்தம். அது எந்த பள்ளிக்கூடத்துல? அப்ப நான் போறேன். என்னம்மா ராஜாத்தி முன்கோபம் எங்கேம்மா, அல்லிராணி வேஷம் எல்லாம் என்னாச்சு? அடி என்னம்மா ராஜாத்தி முன்கோபம் எங்கேம்மா, அல்லிராணி வேஷம் எல்லாம் என்னாச்சு? சேவலுக்கு முன்னாடி கோழி நின்னா என்னாகும், சேவலுக்கு முன்னாடி கோழி நின்னா என்னாகும்? சீரும் பின் சேரும் அங்கே காதல் உண்டாகும். அடி என்னம்மா ராஜாத்தி முன்கோபம் எங்கேம்மா, அல்லிராணி வேஷம் எல்லாம் என்னாச்சு? பட்டு துணி போல் இருக்கும் சிட்டு மேனி, என்னை பழக சொல்லி துடிக்கிறம்மா கிட்டவாணி. பட்டு துணி போல் இருக்கும் சிட்டு மேனி, என்னை பழக சொல்லி துடிக்கிறம்மா கிட்டவாணி. பார்ப்பதற்கு 100 கண்கள் கும்பல
தகும் தலக்கா கொடிய காட்டு என்னை கொத்தோடு அள்ளி வச்சு சிறையில் பூட்டு என்னம்மா என்னம்மா ராஜாத்தி முன்கோபம் எங்கம்மா அல்லி ராணி வேஷம் எல்லாம் செல்லாத்து கால்வாயில் நீந்தட்டுமா சொல்லு பாப்பா இல்ல கனிவாயில் நீந்தட்டுமா தங்க பாப்பா கால்வாயில் நீந்தட்டுமா சொல்லு பாப்பா இல்ல கனிவாயில் நீந்தட்டுமா தங்க பாப்பா அச்சாரம் வாங்காரம் வாமா டமுக்கிட்டப்பா டமுக்கிட்டப்பா பாப்பா டமுக்கிட்டப்பா டமுக்கிட்டப்பா பாப்பா ஒரு தாளம் போட சொல்லி அவ கேட்பா அடி என்னம்மா ராஜாச்சி முன்கோபம் எங்கேம்மா அல்லி ராணி வேஷம் எல்லாம் என்னாச்சு மஞ்சளுக்கு வேறெடுத்து மாலை போடு மங்களத்தில் சங்கோலித்து குளம் போடு மஞ்சளுக்கு வேறெடுத்து மாலை போடு மங்களத்தில் சங்கோலுக்கு குளம் போடு ஆதாரம் தானேடி தாரம் இருவருக்கே உள்ளதடி பூமி இருவருக்கே உள்ளதடி பூமி எப்பவுமே அந்தஸ்த மருந்து அன்பு வைக்கிறது ஆகாத காரியம். உறுதியான உள்ள இருந்தா உண்மையான அன்பு இருந்தா ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. இதுக்கு உங்க அப்பா ஒரு காலம் சம்மதிக்க மாட்டார். உங்களுக்கு பயந்தா மலர் எப்படி கிடைக்கும்? நீ தெரியாம பேசுற. அதுக்கு நிறைய தைரியம் வேணும். தைரியம் மட்டும் இல்ல, வைராக்கியமும் இருக்கு. சில சமயம் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதில்ல. சில சமயம் நாம நினைக்காததெல்லாம் நடக்கும். ராதா, ராஜா, ராதா, ராஜா. காபி வச்சுட்டு போ. சோம்பு இருந்தா வர சொல்லு. அவர் இன்னும் வரலீங்க. ஆஹா, வந்ததும் உடனே என்ன பார்க்க சொல்லு. சரிங்க. சோமு, நீ 8 அடி பாஞ்ச, நான் 16 அடி பாஞ்சிட்டேன்டா. பெரியப்ப இடத்துல பெத்த அப்பன். ஏமாமா, பெரியப்பா ஜாதகத்துல அவர் செத்துருவார்னு எழுதியிருந்த, உண்மையிலேயே அவர் செத்துருவாரா? ஜாதகமாச்சுதே, ஜாதடிக்காம விடுமா என்ன? அப்படியே நம்ம ராதாகிரி அதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். நீங்க சொல்றது கரெக்ட்மா. ஆனா ராதாவுக்கும் ஏதோ ஒரு கண்டம் இருக்கிறதா பெரியப்பா சொன்னாரு. ஆமா. ஏமாமா, ராதாவுக்கு கல்யாணம் ஆன பிறகு அது செத்து போயிடுதுன்னு வச்சு, ஆஸ்தி பூரா கணவனா வர யாரோ ஒருத்தருக்குள்ள போய் சேர்ந்துரும். ஆமா. சொந்தக்காரங்க நாம இருக்கிறப்போ
யாரோ ஒருத்தன் அதை அனுபவிக்க விடலாமா? ஆமா ஆமா, பகவத்கீதையில பரமாத்மா என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? மர்மப்புள்ள, நீங்க பகவத்கீதையும் படிச்சிருக்கீங்களா? பகவத்கீதையை படிச்சு முடிச்ச பிறகுதானே பம்பாய் விட்டே புறப்பட்டிருந்தேன். அப்ப சொல்லுங்க. இந்த உலகத்துல யாரும் சாகிறதும் இல்ல, பிறக்கிறதும் இல்ல. பழைய துணியை கழட்டி எரிஞ்சிட்டு புது துணிகளை போட்டுக்கிற மாதிரி இந்த உயிர் ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போகுதுன்னு சொல்லியிருக்கிறார். பரமாத்மாவே அப்படி சொல்லியிருக்காரா? நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, எப்படியும் பெரியப்பாவுக்கும் ராதாவுக்கும் கண்ட என்னமோ நிச்சயம். கொஞ்ச நாள் கழிச்சு போற உயிரை இப்பவே நாமே அனுப்பி வச்சுட்டா என்ன? ஹலோ, எஸ், நான் ராதா தான் பேசுறேன். அவரு போனாரு, அவருக்கு பதிலா நான் போயிருக்கப்படாதா? வக்கீல் சார், நான் பெரிய துரதிருஷ்டசாலி சார், நான் பெரிய துரதிருஷ்டசாலி. இந்த நேரத்துல வீட்டுல காலடி எடுத்து வச்சனோ 4 நாள் கூட ஆகுற. எங்க பெரியப்பாவரா முடிக்கிட்டே. என்ன இது 2 பேருமே இப்படி அழுதீங்கன்னா? அடக்கி அடக்கி பாக்குறேன் சார். சரி, ஏதோ நடந்தது நடந்துச்சு. இனிமே நடக்க வேண்டியது கவனிங்க. இந்தாங்க உயில். அவரே போன பிறகு உயில் என்ன சார்? உயில் அப்படி போடுங்க. பாருங்க, இனிமே நீங்க 2 பேர் ஒத்துமையா ராதாவுக்கு ஆதரவா இந்த ஆஸ்திக்கு டெஸ்டிகளா இருந்து பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை. இல்லை, நீங்களே இப்படி வருத்தப்பட்டா ராதாவுக்கு யாருதான் தைரியம் சொல்றது? இங்க பாருங்க, மனசை நல்லா திடப்படுத்தீங்க. நான் வர்றேன். வர்றேம்மா. என்ன மாப்பிட மீனை இழுத்து போடுற மாதிரி போடுற? மாமா, உண்மையிலேயே நம்ம 2 பேரும் பெரிய அதிர்ஷ்டசாலிங்க. இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரம் பல லட்சங்களுக்கு நம்ம அதிபதி ஆகுமா? அதானே, சீட்டு ஆட கிடையாது, ரேஸுக்கு போ கிடையாது, பல நாள் பணத்தை விட கிடையாது. இத்தனை லட்சமா? மாமா, நான் கனவே காணல. எனக்கு எல்லாம் பழக்கம் கிடையாது. நான் மட்டும் நான் பாட்டோடையா பிறந்தேன். ஊத்தி வைங்க. அப்பா, இது பெரிய பீப்பா. மருமா பிள்ளை, இப்ப நம்ம பாதி கிணறு தான் தாண்டி இருக்கிறோம். அடுத்த பாதியை நாளைக்கே தாண்டிட்டா போகுது. அப்படின்னா அப்பாவை அனுப்பிச்ச மாதிரி மகளே அனுப்பிச்சுட்டா போச்சு. பொன்னையாவுக்கு சாவு நிச்சயம்னு உயிரில கண்டு வச்சிருந்ததுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அப்படி இருந்தும் கூட அந்த ஆயம்மா என்னடான்னா குத்துக்கல்லு மாதிரி இருந்த ஆம்பளை எப்படி திடீர்னு செத்தான் அப்படின்னு சந்தேகத்தை வேற கிளப்பிக்கிட்டே இருக்கிறா. இந்த லட்சணத்துல ராதா வேற இத மாதிரி செய்துட்டோம், அவ்வளவுதான். அந்த ஆயம்மாவையும் சேர்த்து அப்புறம் கடவுளே வந்தாலும் நம்மளை பிடிக்க முடியாது. கடவுள் கண்டுபிடிக்க மாட்டான், ஆனா கான்ஸ்டபிள் கண்டுபிடிச்சிருவான். இந்த வாரு மருமா பிள்ளை, இதுலதான் உனக்கு எனக்கு ஏகப்பட்ட வித்தியாசமே இருக்குது. ஆரோக்கியமா இருந்த அப்பனும் மவளும் அடுத்தடுத்து சாக வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு போலீஸுக்கு சந்தேகம் வராம இருக்காது. அவங்க சாவால யாருக்கு லாபம் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்காமலும் இருக்காது. உயிர்ல தான் உன் பேரும் என் பேரும் பனைமரம் உயரத்துக்கு தலையை விரிச்சு போட்டு நிக்குது. ராதாவை நம்ம கொல்லக்கூடாது.
அவளே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி உண்டாரியத்தை நம்ம செய்யணும். ஐடியா எக்ஸலன்ட். இது நடக்கிறதே எப்படி முடியும்? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார குட்டி இருக்காளு தெரியுமா? அட ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒட்டி இல்ல? ஆமா, அவளை நம்ம கைக்குள்ள போட்டுணும். நமக்காங்க எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க சார். அழுதுகிட்டே இருந்தா போனவங்க திரும்பி வந்துட போறாங்களா என்ன? அழுதுகிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு தான் ஆகாது. பார்க்கணுமா, இனிமே நீ ராதாமா விட்டு எங்கேயும் போக கூடாது. அவங்க மனசை மாத்தணும், உடம்ப சேர்த்தணும். நீ வீட்டு வேலை ஏதாவது செஞ்சா எனக்கு கோபம் வந்துடும். ஆமா, நீ ராதாமா பக்கத்திலேயே இருக்கணும். அந்த ஆயம் எனக்கு திட்டுவாங்க சார். அவனை போய் பெருசா பேசிட்டு உன் துருதுருப்பு, உன் குறுகுறுப்பும் என் மனசுல ஒரு இன்ப கிருகிருப்பை ஏற்படுத்துது. சதா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உனக்கு மாசம் என்ன சம்பளம்? 50 ரூபாய். இல்ல விடுங்க. நீ உனக்கு 150 ரூபாய் சம்பளம். எனக்கா? இல்ல, உன் அழகுக்கு. போங்க சார். இப்ப போங்க சார் நான் சொல்ல போறேன். அப்புறம் போக போக கொடுங்க சார், கொடுங்க சார் போறேன். அம்மா ராதா, அப்பா போனதுல இருந்து இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி அம்மா? எனக்கு பசிக்கல மாமா. உனக்கு பசி எடுத்தாலும் எடுக்கலனாலும் வேலைக்கு கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கணும் அம்மாடி. அவரு போனதுல எங்களுக்கு மட்டும் வருத்தம் இல்லையாம்மா? அதுக்காக நீ இப்படி சாப்பிடாமே இருந்தா இந்த உடம்பு என்னம்மா ஆகும்? அம்மா, இப்பதே உன் உடம்பு பாதியா இருக்குது. இன்னும் நீ சாப்பிடாம போயிட்டா நாங்க எதுக்காக உயிரோட இருக்கணும்? இப்ப வேணும்னா சொல்லுமா, சாப்பிட மாட்டேன்னு சொல்லு. நாங்க 2 பேரும் போய் ஆத்திரையும் குளத்திலேயே விழுந்துட்டு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நீங்களும் அண்ணனும் இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீ அழுகுறத பார்த்தா எங்களுக்கு அழுகையா வருது, அழுகையா வருது. கண்ணம்மா, காப்பி கொடு. இல்லம்மா. அம்மாடியே, நீ ரொம்ப அழுது இருக்கிற, அதனால ரொம்ப கிளப்பா இருக்கும். நீ போய் சில்லுன்னு கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்தை கழுகிட்டு வந்து காப்பி சாப்பிடம்மா. கொஞ்சம் தெம்பா இருக்கும், கலகலன்னு இருக்கும். போம்மா, பார்த்து போம்மா. மெதுவாம்மா. நீதானம்மா போம்மா. மயக்கம் வந்துட போகுது. வா. மாமா, காஃபி இங்க. காஃபியா? இப்பதானே கண்ணம்மா கொண்டு வந்தா. எங்கம்மா கொண்டு வந்தா? காஃபி கொண்டான்னு சொன்னோம். கொண்டு வந்தா மாமா. இப்பதான் கொண்டு வர. கண்ணம்மா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஃபி கொண்டு வரல? இல்லையம்மா, இப்பதான் கொண்டு வர. இப்பதான் கொண்டு வரியா? அப்போ எனக்கு என்னமோ மாமா, எனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு பயமா இருக்கு மாமா. பயப்படாதம்மா. இவ்வளவுக்கும் காரணம் நீ பசியா இருந்ததுனால வந்த கொடுமை. பசி வந்தடியில் 10 பறந்து போன்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்த பொண்ணு இப்போ உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. இப்போ போய் டாக்டர் கூட்டு வந்தாரு. சீக்கிரமா. டாக்டர் சார், ராதாவுக்கு ஒண்ணும் இல்லைங்களே. இட் இஸ் நத்திங் பட் ஜெனரல் வீக்னஸ். இது பாருமா, அனாவசியமா மனோவேதனை படாம அமைதியா இருங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மிஸ்டர் சோமு, டோன்ட் வரி. இந்த டேப்லெட்ஸ் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதுல ஒவ்வொன்றும் கொடுங்க, சரியா போயிடும். டாக்டர் சார், இந்த குழந்தைக்காகத்தான் சார் நாங்கெல்லாம் உயிரோட இருக்கிறோம். சீக்கிரம் நல்லா போயிடும்ல டாக்டர் சார்? சீக்கிரமா போயிட்டா போதுங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் வரேன். கண்ணம்மா, இந்த மாத்திரை எதுக்குங்க? எதுக்கு என்னன்னு கேட்க கூடாது, நான் சொல்றபடி செய்யணும். டாக்டர் ராதாவுக்கு மாத்திரைகள் கொடுத்திருக்கிறாருல்ல, அந்த மாத்திரைகளை எடுத்துட்டு அந்த பாட்டில்ல இந்த மாத்திரைகளை போடணும். இருக்கும் ஆபத்தில்லையே. சே, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இந்த மாத்திரையால வியாதி கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளவுதான். இந்த மாத்திரை டாக்டர்.
யாரது? யாரது? சின்னம்மாவுக்கு தான் பைத்தியம்னு தெரியுமில்ல, இப்படிதான் சில சமயம் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? போங்க போங்க. நீ பயப்படும்படியா எதுவும் நடந்துடலமா? ஒருவேளை அது கனவா இருக்கு. இல்ல, சத்தியமான கனவு நாயம்மா. ரேடியோல இருந்துதான் சத்தம் வந்தது. ராத்திரி 12 மணிக்கு யார் ரேடியோ வச்சாலும் சந்தேகத்துல ஆஃப் பண்றதுக்காக போனேன். உடனே அதுவாவே ஆஃப் ஆயிடுச்சு. வரும்போது மறுபடியும் தானா ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரோ 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 நடந்து போற காலடி சத்தம். உடனே என் முகத்துக்கு நேரா ஒரு சுருக்கு போட்ட கயிறு வந்து விழுந்த தாயம்மா. ராதா, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டாமா வந்தேன். வீணா மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. ஏமா, ரேடியோ எப்படிமா தானா ஆஃப் ஆகும் ஆன் ஆகும்? அதுதான் போகட்டும். சுருக்கு கயிறு விழுந்ததா சொன்னியே, இப்ப எங்கம்மா போச்சு? இந்த பாருமா, அனாவசியமா அதைரியப்பட்டே நீ உன் உடம்ப கெடுத்துக்க போற. இல்லண்ணா, உண்மையாவே நடந்தது. இருக்காதம்மா, பயப்படாத, தைரியமா இரு. எனக்கு என்னமோ பயமா இருக்காயம்மா. என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. போகலம்மா, போக மாட்டேன். உன் பக்கத்திலேயே இருக்கம்மா. ஆயாமா, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டாக்டர் ராதாவுக்கு மாத்திரை கொடுக்க சொன்னாரே, கொடுத்திய? 10 மணிக்கு கொடுத்தாங்க, மறுபடியும் இப்ப கொடுக்க போறேங்க. என்னதான் மருந்து கொடுத்தாலும் உன் மனசுலயும் மனோ தைரியம் வேணும். இப்படியே உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா எப்படி? இன்னும் 2 நாள் உனக்கு பிறந்த நாள் வேற வருது. அதுக்காக டபுள் கலர் வால் போஸ்டர் கூட அடிக்க சொல்லிட்டமா. எனக்கு பிறந்த நாள் விழாவே வேண்டாம். நான் இருக்கிற இந்த நிலையில 4 பேர் வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க?
இப்படி தனியாவே உட்கார்ந்துகிட்டு இருந்த அப்புறம் முழு வைத்தியமா மாறிடுவேன். சரி மாமா, ஆனா இந்த வால் போஸ்டர் அது இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சிம்பிளாவே நடத்துங்க. Thank you, father. டோக்கியோ போயிருக்காரு. When will you be back? We are waiting for you since long time. Sorry. Don't listen, please. Radha, meet Miss Lali, foreign return. Hello. Happy birthday. Thank you. உங்க அப்பா பேரு அல்போன்சா டோங்கரே. நம்ம ஃபேக்டரியில தயாராகிற எல்லா சாமான்களுக்கு அவர் தான் சோல் ஏஜென்ட். Priya, thank you very much for your kind visit. River? Please take your seat. பரவாயில்ல. இந்த நெக்லஸ் உடைய டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்க ஃபாதர் பாரிஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. ரொம்ப சீப் தான். 1.5 லட்சம். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. என்ன கண்ணப்பா, என்ன வழுக்கி விழுந்துட்டேங்க. வழுக்கிட்டு விழுந்துட்டியா? என்ன வழக்கண்ணையா ஊற்றி வச்சிருக்க? வழுக்கிட்டு விழுந்துட்டேன். இவன் எப்போதும் இப்படிதான் அவசரத்தோட வேலை செய்வா, அவசரமா கீழே போட்டு உழைச்சிருவா. சேர பாரு கண்ணம்மா, கண்ணி எங்கம்மா? ராதா, நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அர்ஜென்ட்டா போகணும். வரட்டுமா? ஃப்ரீயா இருக்கும்போது அடிக்கடி வாங்க. கண்டிப்பா வரேன். சாரி, அங்கேயே வச்சுட்டேன். வாங்க, பரவாயில்ல. இங்கதானே வச்சேன். மாமா, நெக்லஸ் நான் இங்கதானே வச்சேன். ஏமா பதஷ்டப்படுறீங்க? கீழே கிடக்கும் பாரு. இல்ல மாமா, இல்ல இங்க மாமா. எடுத்திருக்காங்க. யாரோ எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க யாருமே இங்க இல்ல. இல்லன்னா இங்க வச்சது எப்படி போயிருக்கும்? ராதா, எதுக்கும் எல்லாரும் ஒரு வாட்டி செக் பண்றது நல்லது. மேடம், எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளிகளை சோதனை போடுறது அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி. இந்த நெக்லஸ் உடைய விலை என்ன சொன்னீங்க? 1.5 லட்சமா? அதுக்குரிய செக்கை நான் கொடுத்துறேன். பிளீஸ் இந்த மேட்டரை இதோட விடுங்க. மிஸ்டர் சோமு, நான் இந்த நெக்லஸை பத்தி கேர் பண்ணதே இல்லை. எனக்கு பணம் பெருசு இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் தான் பெருசு. நன்னி, டோன்ட் வரி ராதா, போனா போகட்டும். இல்ல நன்னி, இல்ல, இது இப்படியே விட்டுறக்கூடாது. இது எடுத்தது யாருன்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். ராதா, நான் சொல்றதை கேளுமா? இதெல்லாம் வேண்டாம். வேண்டாம் எப்படி சார்? இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே என்ன சந்தேகம் வரும். கண்டிப்பா செக் பண்ணோம். ராதா, இதோ என் பேக். இது யார் பேக்? எந்த? மேடம், என்ன இதெல்லாம்? வைங்க. இல்ல, பரவாயில்ல, போகட்டும். ராதா, இதுக்கு தாமா சோதனை எல்லாம் வேண்டான்னு முதல்லயே சொன்னேன். சில சமயங்கள்ல நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. நகையை எடுத்து வச்சுக்கிட்டு என்னம்மா செய்யறது? உன் நிலைமை அப்படி. நீ வேணும்னா திருன்னு. ஆமா ராதா, ஏதோ மறந்து போய் பேக்ல வச்சிருப்பேன். இதுதான் மறதியா? வேணாலும் திருடி பையில வச்சுட்டு எல்லாரும் செக் பண்ண சொன்னாலே. இந்த பக்கா திருடிக்கு இவ்வளவு பெரிய பர்த்டே வேற. சீச்சி. என்னம்மா இது? உனக்கு இருக்கிற ஆசைக்கு நீயாவது திருடதாவது. நீ நினைச்சா அந்த மாதிரி நெக்லஸ் போட வாங்குவேம்மா. நான் சொல்றதை கேளுமா. இனிமே நான் எப்படி ஆயமா எல்லாரும் மோசடி முழிப்பேன்? எப்படி முழிப்பேன்? அவளை பைத்தியகாரி ஆக்கி பார்த்துட்டோம், திருடி ஆக்கி பார்த்துட்டோம். என்னன்னா சித்தம். என்ன ஆயம்மா, என்ன சமாச்சாரம்? ஐயா, ஒண்ணும் இல்லையா. நம்ம ராதாமாவுக்கு எவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிடுறோமோ அவ்வளவு நல்லதுன்னு என் மனசுக்கு படுதையா. அப்போ
ராதா மேல எங்களை விட உனக்குதான் அக்கறைன்னு சொல்றியா? ஐயோ அது இல்லைங்க, நீங்க தவறா நினைக்காதீங்க. இந்த மாதிரி சமயத்துல வாழ்க்கையில ஒரு பிணைப்பு ஏற்பட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சொல்றது சுலபாயம்மா. 10 பேரு முன்னால பைத்தியக்காரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவன் கட்டிக்குவான்? ஒருவேளை அவனும் பைத்தியமா இருந்தா கட்டிக்குவான். அப்படி ஆயிருந்தா சொல்லு, கட்டி வச்சிருவோம். கல்யாணத்துக்கு பிறகு 2 பேருக்குமே பைத்தியம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். என்னமாமா? அதுக்கு அவசியமே இல்லைங்க. சாதாமா பிடிச்ச வரனே இருக்குங்க. வரனே இருக்கிறானா? அப்ப செஞ்சிருவான். செஞ்சிருவோம் எல்லா பயலும் சொல்றாங்களே தவிர ஒரு பயலாவது ஒரு காரியத்தை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறானுங்க. எல்லாத்தையும் எந்த தலையில போட்டுறானுங்க. ஊர் வம்பு வேண்டாம் வேண்டாம்னு தலைபாடம் அடிச்சுக்கிறேன். கேட்டா தானே படு. அம்மா, ஊர் வம்பு நமக்கு எதுக்குன்னு இவங்க எல்லாம் ஒதுங்கி இருந்திருந்தா இந்த நாட்டோட கதி என்ன ஆயிருக்கும்? யாருப்பா போட்டிருக்கா? பட்டணத்துல இருந்துமா. பேரன் மிக்க ராஜா தம்பிக்கு ஆயமா எழுதி கொண்டது. ராதாவின் தந்தையார் காலமானதிலிருந்து ராதாவின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வேதவித்த புத்தியோடு நினைப்படம் போல் இருந்து வருகிறாள். ஐயோ, அப்புறம் இந்த நிலையில் நீதான் ராதாவை காப்பாற்ற வேண்டும். நீ வந்து தேர்வு சொன்னால்தான் ராதா